ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸ் ஃபாண்ட்ஸ். ஸோ சிஎஸ்எஸ் ஃபாண்ட்ஸை வந்து எப்படியெல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணலாம், எப்படிலாம் ஸ்டைல்ஸை வந்து ஆட் பண்ணலாம், ஃபாண்ட்ஸில் வந்து ஃபாண்டிங் ஸ்டைலிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ லெட்ஸ் இந்த சிஎஸ்எஸ் ஃபாண்ட்ஸில் வந்து நம்ம என்னென்ன டாப்பிக்லாம் பார்க்க போகிறோம்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான 6 டாபிக் மட்டும் இதில் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸு, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு வெயிட்டு, தென் ஃபாண்ட்டு ஸ்டைலு, கூகுள் ஃபாண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் இருக்குது, அது வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெப்சேஃப் ஃபாண்ட்ஸ். ஸோ வெப்சைட்ஸுக்கு சேஃபான ஃபாண்ட்ஸ்னு சில ஃபாண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்றதை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ let's get into the video. What are CSS fonts? ஸோ CSS fonts அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வெப்சைட்டில் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அதில் பார்க்குற டெக்ஸ்ட்டு வந்து நிறைய எல்லா வெப்சைட்லேயுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே வந்து உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் என்ன சூப்பராக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டோட ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்ஸோட வேலை. ஓகேயா? சிஎஸ்எஸ் ஃபாண்ட்ஸ். ஸோ அதோட டைப்பு, சைஸு, திக்னஸ்ஸு, ஸ்டைலு இதெல்லாம் வந்து நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஃபாண்ட்ஸ் டிட்டர்மைன்ஸ் ஹவு டெக்ஸ்ட் அப்பியர் ஆன் த வெப்பேஜ். ஸோ ஒரு டெக்ஸ்ட் வந்து எப்படி அப்பியர் ஆகணுன்றதை வந்து ஃபாண்ட்ஸ் தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான வந்து பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் ரீடபிலிட்டி, ப்ரொஃபஷ்னல் அப்பியரன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க இதோட பெனிஃபிட்ஸாக. ஓகேயா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பேராகிராஃப் டேகை சூஸ் பண்ணிக்கிட்டு இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு போட்டு ஏரியல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஏரியல்ன்றது வந்து ஒரு ஃபாண்ட்டோட ஸ்டைல். ஓகேயா? ஸோ நம்ம வந்து இது ஒன்று ஒன்றா வந்து ப்ராக்டிக்கலாக என்னென்னன்றதை பண்ணி பார்ப்போம். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம VS கோடில் போயிட்டு ஒரு ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். HTML ஃபைலு index.html. ஸோ இந்த ஃபைலுக்கு அப்புறம் வந்து ஒரு CSS ஃபைல் ரெடி பண்ணிடலாம், style.css. ஓகேயா? ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு CSS ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து நீங்கள் HTML ஃபைலில் போயிட்டு அதை வந்து நீங்கள் வந்து லிங்க் பண்ணிடணும். ஏன்னா இல்லைனாக்கா வந்து எங்கே ஸ்டைல் ஆட் பண்ணணுன்னே தெரியாமல் வந்து திணறிட்டு இருப்போம் நம்ம. ஓகேயா? ஸோ லிங்க்கு. ஸோ இதில் வந்து இந்த ஸ்டைல் ஷீட்டோட ஃபைல் நேமை கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பேராகிராஃப் டேக் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு இந்த லாரம் டெக்ஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம். ஸோ ஒரு 10 வேர்ட்ஸ் இருக்கட்டும் இதில். ஓகே. ஸோ இதுக்கு வந்து இப்போ ஸ்டைல்ஸ் வந்து ஃபாண்ட் ஸ்டைல் வந்து ஆட் பண்ணலாம். ஃபாண்ட் ஃபேமிலி, இந்த P டேக் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த P டேக்கில் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ இந்த ஃபாண்ட்டில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஃபாண்ட் ஃபேமிலின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லை, ஃபாண்ட் வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நான் இம்பார்ட்டண்ட்டான சில கான்செப்ட் மட்டும் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் படித்தாலே போதும், நீங்கள் வந்து 90% ஆஃப் தி ஏரியாவில் வந்து இதை மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் வந்து மீதியெல்லாம் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் மாஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே? ஃபாண்ட்ஸை வந்து ஸோ இப்போ வந்து இந்த ஃபாண்ட்டில் வந்து ஒன் செகண்ட். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ இந்த ஃபாண்ட் ஃபேமிலியில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஃபேமிலிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேயா? ஸோ இதை பாருங்கள், ஏகப்பட்டது நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சான்ஸ் செரிஃப், மோனோஸ்பேஸு, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த இதில் வந்து ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இதை வந்து நம்ம இப்போதைக்கு வந்து வேணாம், இது கமெண்ட் பண்ணி வச்சுட்டு இதோட ஃபாண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி அப்பியர் ஆகுதுன்றதை வந்து பார்ப்போம். ஓகேயா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவுட்புட்டில் வந்து நார்மலாக ஒரு ஃபாண்ட் தெரியுது உங்களுக்கு. ஸோ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து அதோட ஃபாண்ட் வந்து எப்படிலாம் சேஞ்ச் ஆகுதுன்றது வந்து உங்களுக்கு தெரியும்.
ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம போயிட்டு ஃபாண்ட்டை வந்து ஆட் பண்ணலாம், ஃபாண்ட் ஃபேமிலியை. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் கோட் நிறைய ஃபாண்ட்ஸை வந்து சஜஸ்ட் பண்ணுது. அதில் வந்து நம்மளுக்கு என்ன போட்டிருந்தாங்க, ஏரியல்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்களா, அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு போடலாம். ஸோ அது மாதிரி இங்கே வந்து க்ரீவியர் நியூன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை போட்டு செக் பண்ணுவோம். ஸோ இங்கே போட்டு இது ஒன்று போட்டிருக்கோமா, நிறைய கமா போட்டிருக்கோம். இது எதுக்காக கமா போட்டு போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஃபாண்ட் வந்து லோட் ஆகாமல் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்னால அன்அவைலபிளாக ஆகிட்டு இருக்குன்னும் போது பேக்கப்புக்கு இந்த ஃபாண்ட் வந்து லோட் ஆகும். ஓகேயா? ஸோ அதுக்கு பதிலாக இது லோட் ஆகிற மாதிரி. ஸோ அது இல்லைன்ற பட்சத்தில் ஓகேயா? ஸோ அதுவும் இல்லைன்னாக்கா மோனோஸ்பேஸ் அப்படின்ற ஃபாண்ட் வந்து லோட் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி வந்துருக்கு ஃபாண்ட் இது வந்து ஒரு ஃபாண்ட் ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபாண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ இதில் வந்து ஏரியல் ஆட் பண்ணுவோம். ஏஆர் ஸோ ஏரியல் சொல்லிட்டு ஆட் பண்ணோம்னா ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ ஏரியல் ஃபாண்ட், இதுதான் ஏரியல் ஃபாண்ட்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ எந்த சேஞ்சுமே நம்மளுக்கு நடக்கலை. ஏன்னா வந்து நம்ம அந்த பேக்கப்புக்குன்னு கொடுத்து தான் இதில் ரன்னே ஆயிருக்கு போல இருக்குது. நம்மளுக்கு எந்த ஃபாண்ட் ரன் ஆயிருக்குன்னு நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சிடும். நம்மளுக்கு அப்ளை ஆன ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் செரிஃப்னு வந்து ஒரு ஃபாண்ட் ஃபேமிலியில் ஒரு இது இருக்குது ஃபாண்ட்டு. ஸோ இதே வந்து நம்ம இது வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேயா? ஸோ இப்போ வந்து வேறு என்ன நல்லா இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இதில். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி பார்ப்போம். இதோட ஸ்டைல் வந்து எப்படி இருக்குது, அப்ளை ஆகிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்டாக வந்திருக்கு இதில். ஓகேயா? ஸோ இப்படி ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபாண்ட் ஸ்டைல் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரீ டைமில் வந்து உட்காந்து ஒன்றா வந்து என்னென்னலாம் ஃபாண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பாருங்கள். ஓகேயா? ஸோ அது மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபாண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபாண்ட்ஸில் வந்து நம்ம நிறைய ஸ்டைல் பண்ணலாம் இந்த ஃபாண்ட்ஸை வச்சு மட்டுமே. ஓகேயா? என்னோடய வெப்சைட்லலாம் நான் டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட் வந்து ஒரு ஃபங்கி ஸ்டைலான ஃபாண்ட் இந்த மாதிரி வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த ஃபாண்ட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற ஃபாண்ட்ஸ். ஸோ ஓகே. ஸோ ஃபாண்ட் ஃபேமிலியில் வந்து இது தான். ஸோ இந்த மாதிரி ஃபாண்ட் ஃபேமிலியில் ஃபாண்ட்டோட நேம்ஸை வந்து போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து அந்த ஃபாண்ட் டைப்பை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி. ஸோ ஒன் செகண்ட். ஸோ அதான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் ஃபாண்ட்ஸ் வந்து எதுக்குன்னா ஒன் ஃபாண்ட் இஸ் அன்அவைலபிள், த ப்ரௌசர் யூஸ் த நெக்ஸ்ட்டு. ஸோ இப்படி தான் ப்ரௌசர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒரு ஃபாண்ட் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்ற பட்சத்தை வந்து ப்ரௌசர் வந்து தானாகவே அதை டிடெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன எதனா போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்து அந்த ஃபாண்ட்டை போட்டுரும். ஸோ அப்படி வந்து அதுவுமே நெக்ஸ்ட்டில் எதுவுமே இல்லைன்னா டிஃபால்ட் ஃபாண்ட் ஒன்று வந்து ஆரம்பத்தில் வந்து நம்மளுக்கு வரும்ல, ஸோ அந்த ஃபாண்ட்டை வந்து வச்சிரும். ஓகேயா? ஸோ இப்படி தான் வந்து இந்த ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஃபாண்ட் சைஸு. ஸோ நம்ம வந்து இந்த இதில் பார்த்தோம்ல, இதில் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நிறைய யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து இந்த ஃபாண்ட் சைஸுக்கு வந்து நிறைய யூனிட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஃபாண்ட் சைஸ் எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி சைஸையும் மாற்றிக்கலாம். அதே பேஸ்டாக வந்து யூனிட் வைஸாகவும் அதை மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்படி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சான்ஸ் செரிஃப் வந்து இந்த இடத்துல போட்டுக்கலாம். சான்ஸ் செரிஃபே இருக்கட்டும். ஓகேயா? இதே ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து இதில் வந்து எந்தெந்த மாதிரியான வேல்யூலாம் நீங்கள் ஆட் பண்ணலான்றது வந்து இங்கே வருது பாருங்கள், அப்படியே உங்களுக்கு ஒன்றுன்னா. ஸோ லார்ஜ்னு போடலாம், லார்ஜர்னு போடலாம், மீடியம், ஸ்மாலர். ஸோ லார்ஜ்ன்றது லார்ஜரை விட கம்மியானது. இப்போ வந்து இது லார்ஜ்னு போடுறேன் பாருங்கள். நம்ம வந்து இப்போ பெரிய டெக்ஸ்ட் ஆகுது, லார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ அதை விட பெரிய டெக்ஸ்ட் ஆகுது. அதே மாதிரி வேறு என்ன இருந்துச்சு, ஸ்மால். ஸோ ஸ்மால்னு சொல்லிட்டு போடும்போது நம்மளுக்கு டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஸ்மால் ஆகிருக்கு. ஓகேயா?
தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து மீடியம்னு ஒன்று இருக்குது. ஸோ மீடியம் லெவலில் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஓகேயா. வேறு என்ன நல்லா இருக்குன்னா லார்ஜர்னு இப்போ லார்ஜ் பார்த்தோமா. ஸோ எக்ஸ் லார்ஜ். ஸோ அந்த இதோட பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ட்ரெஸ்ஸஸ்க்கான சைஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த ஃபாண்ட்டோட சைஸ் வந்து எக்ஸு, டபுள் எக்ஸு, ட்ரிபிள் எக்ஸ், இந்த மாதிரி வந்து ட்ரிபிள் எக்ஸ்லாம் இல்லை, டபுள் எக்ஸ் வரையும் தான். ஓகேயா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஃபாண்ட்ஸோட சைஸஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேமிங்கில் ஒன்று தான் வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து வேல்யூஸும் எதனா வச்சுக்கலாம். ஸோ 20px வச்சோன்னா ஃபாண்ட்டோட சைஸ் வந்து ஒரு இதுவாக வருது. இல்லைனா 40px வைக்கிறோன்னா பெருசாகிடும் ரொம்ப. ஸோ இவ்வளோ பெரிய ஃபாண்ட் சைஸ் வந்துருச்சு பாருங்கள் 40px வச்ச உடனே. அப்படின்னா 5px 50px, ஸோ அதோட பெருசாகிடும் ஃபாண்ட்டு. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் அந்த பிக்சல் வேல்யூஸை பொறுத்து நம்மளுக்கு ஃபாண்ட்டோட சைஸ் வந்து சின்னதாகிறதும் பெருசாகிறதும் பண்ணிக்கலாம். ஓகேயா. ஸோ 20 தான் வந்து நம்மளுக்கு வந்து நார்மலான டெக்ஸ்ட் சைஸாக இருக்கும். நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டியிருக்கிறதுனால உங்களுக்கு 20 பெருசாகிற மாதிரி தெரியும். ஓகேயா. 15 to 20 வைக்கிறது தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஃபாண்ட் சைஸு. ஸோ அதையே வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஓகேயா. 15 to 20 வைக்கிறதையே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு சைஸோட யூனிட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபாண்ட் சைஸோட யூனிட்ஸ் இஎம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். இது வந்து இருக்கிறதுலே பெருசாகிடுச்சு போல இருக்குது டெக்ஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இஎம்னு போட்ட உடனே எவ்வளோ பெருசாகிடுச்சு டெக்ஸ்ட்டு. ஸோ அந்த இஎம் வந்து இப்படி வந்து இருக்குது. ஸோ அந்த இஎம் வந்து பேரண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி இது வந்து அசியூம் பண்ணியிருக்கு. ஓகேயா. ஸோ அடுத்து வந்து என்னென்னா இஎம் போட்டாச்சு. இதில் வந்து வேறு என்ன இருக்குது, அந்த என்னென்ன யூனிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிக்சல், ஃபிக்ஸ்டு சைஸ். இஎம்ன்றது ரிலேட்டிவ் டு பேரண்ட். ஸோ பேரண்ட்டுக்கு ரிலேட்டபிளாக இருக்கும் இந்த இஎம்ன்றது. நெக்ஸ்ட் இந்த ஆர்இஎம் அப்படின்றது வந்து ரிலேட்டட் டு ரூட். ஸோ ரூட்டுக்கு அது ரெஸ்பெக்டிவாக இருக்கும். ரூட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இதோட வேல்யூஸ் வந்து மாறும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் பேரண்ட் எவ்வளோ இருக்காங்களோ அதோட பர்சன்டேஜ் லெவலில் வந்து இது கொடுக்கும். ஸோ அதுதான். ஸோ நம்ம என்னென்னலாம் பார்த்ததில்ல இஎம் வரையும் பார்த்துருக்கோமா. இப்போ ஆர்இஎம் போடலாம். ஆர்இஎம் போட்டாக்கா ஸோ இது அதோட அது பெருசானது. ஸோ நான் வந்து ஜூம் அவுட் பண்ணுறேன். ஜூம் அவுட்லேயே வந்து எவ்வளோ ஜூம் அவுட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 100%. ஸோ இந்த 100%ல் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஓகேயா. ஸோ இந்த மாதிரி வந்து ரிலேட்டிவ் யூனிட்ஸை வந்து யூஸ் பண்ணி பழகுங்க. எனக்கு வந்து பர்சன்டேஜில் வந்து போடலாம். ஸோ 20% ரொம்ப சின்னதாகிடுச்சு. 20% போட்டோன்னே இவ்வளோ குட்டி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120% போடலாம். ஸோ பேரண்ட் எலமெண்ட்லேருந்து இவ்வளோ பர்சன்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி செட் பண்ணுறது. ஓகேயா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைலு. நெக்ஸ்ட் வந்து இதில் ஃபாண்ட் ஸ்டைலுக்கு அப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஃபாண்ட் வெயிட்டு. ஸோ ஃபாண்ட் வெயிட்டா என்ன ப்ரோ, வெயிட் எதனா வெயிட்டாக இருக்குமா ஃபாண்ட் அப்படின்னாக்கா அப்படி இல்லை. அதோட போல்ட்னஸ் எந்த அளவு போல்டாக இருக்குன்றதை வந்து நம்ம அதை வந்து இதில் இந்த ஃபாண்ட் வெயிட்டில் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேயா. ஸோ நார்மல் இதில் வந்து திக்னஸ் அதில் கொடுத்துருக்காங்க பாரு, கண்ட்ரோல் த திக்னஸ் ஆஃப் த டெக்ஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட்டோட ஒரு திக்னஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த ஃபாண்ட் வெயிட் வந்து யூஸ் ஆகுது, ஃபாண்ட் வெயிட்டு. ஓகே. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ நிறைய வேல்யூஸ் இருக்குது இந்த ஃபாண்ட் வெயிட்டில். நான் ஒன்றா வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே. ஃபாண்ட் வெயிட்டில் வந்து ஃபஸ்ட் வந்து இதில் இருக்கிற பேசிக்கானதெல்லாம் காட்டிடுறேன்.
ஸோ நார்மல் ஒன்று இருக்குது, நார்மல் இருக்கா, டிஃபால்ட் வெயிட்டு, ஸோ என்ன இருக்கோ அப்படியே இருக்கும். போல்டுன்னு ஒன்று இருக்குது, போல்டு வந்து திக்காக இருக்கும், ஹெவி டெக்ஸ்ட்டாக இருக்கும். ஓகேயா, ஸோ இந்த வேர்ட்லலாம் எடிட் பண்ணும்போது போல்டு பண்ணுவோம்ல அது மாதிரி. நெக்ஸ்ட் வந்து 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ போட்டிருக்காங்க. அந்த வேல்யூவும் பார்த்தீங்கன்னா தின்னஸ்ட் வேல்யூ, இதுதான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேயா, இதுலேயே வந்து 900ன்னு ஒரு வேல்யூ இருக்குது, ஸோ அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 700ன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, போல்டு நியூமரிக் அப்படின்னு சொல்லிட்டு. போல்டு நியூமரிக்கலில் இதுதான் போல்டு அப்படின்ற மாதிரி. ஓகேயா, ஸோ இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்ஸில், இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்டில், ஹைலைட்ஸில், ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து இது நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஸோ இது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபாண்ட் வெயிட், ஸோ ஃபாண்ட் வெயிட்னு போட்டோடனே உங்களுக்கு வந்து லைனாக வந்து இந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகுது. இங்கே பாருங்கள், 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போல்டர், லைட்டர், நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது இதில். ஓகேயா, ஸோ 100ன்னு கொடுக்கும்போது இருக்கிறதுலே தின்னஸ்டான ஒரு ஃபாண்ட்டாக வரும். இதுதான் இருக்கிறதுலே தின்னஸ்டான ஃபாண்ட். ஓகேயா, ஸோ இப்போ வந்து 200 போட்டிங்கன்னா ஸ்மால் சேஞ்ச் தான் இதில் தெரியும். 200 சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் உங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது. இப்போ 300 போடும்போது சின்ன சேஞ்ச் தான் ஆகும், அதெல்லாம் பெருசாக தெரியாது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் வந்து தெரியும். இந்த 400 போட்டோமோ, அப்போ 500 போட்டிருக்கேன், ஒரு சின்ன சேஞ்ச் தான் வந்து மாறுது. ஓகே, 500 போடும்போது கூட. ஸோ 600 போகும்போது, ஸோ 600ல் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸே நம்மளுக்கு வந்து தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ இது வந்து இவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸோ 100 to நம்ம இல்லைனா வந்து கம்பேர் பண்ணியே பார்த்துடலாமே ஒன்று ஒன்றா வச்சு. ஸோ இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து இது கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். கிளாஸ் வந்து P1னும் இதோட கிளாஸ் நேம் வந்து P2னும் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா P1க்கு அப்ளை ஆகணும், P2க்கு இதில் என்ன நல்லா இருக்குது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் P2வில். தென் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸையும் இதில் வந்து, ஸோ இப்போ நம்ம ஃபாண்ட்டு வந்து நம்ம இதில் 600 ஆட் பண்ணியிருக்கோமா, இதில் 100 ஆட் பண்ணுறோம். இந்த ஃபாண்ட் சைஸை வந்து தூக்கிடுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாண்ட் வெயிட்டு 100 தான் இருக்குது. இன்னொரு ஃபாண்ட் வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே 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 இப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம கிளாஸ் தானே யூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ டாட் போடணும். ஓகேயா, என்ன எதுவுமே அப்ளை ஆகாமல் இருக்குன்னு நானும் யோசிச்சுட்ருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது 600, இது 100. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நான் 500 மாற்றுறேன். 100லேருந்து 500 பெரிய டிஃப்ரென்ஸே தெரியல. இங்கே பாருங்கள், அப்படி டிட்டோவாக இருக்குது. 100க்கும் 500க்கும் டிஃப்ரென்ஸே இல்லை. இந்த மாதிரிலாம் வச்சுருக்கானுங்க. 100லேருந்து நீங்கள் 500 வரையும் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ 600ன்னு போகும்போது தான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே, நான் 600 நீங்கள் போட்டு இந்த இடத்துல வந்து ஒரு 700 இல்லை 800 கூட போடுறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, 700 800லாம் போடும்போது நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்றது தெரியுது. பட் வந்து 700 600க்கு வந்து டிஃப்ரென்ஸே இல்லை. ஸோ 800 போடும்போது நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. அட் டைமில் 900 போடும்போதும் டிஃப்ரென்ஸு இருக்குது. ஓகேயா, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வெயிட். இந்த ஃபாண்ட் வெயிட்டில் வந்து வேறு என்னென்ன ஃபாண்ட்லாம் போல்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை ஆட் பண்ணலாம். ஸோ போல்டுன்னா இந்த அளவு போல்டு வந்து இது ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, போல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து போல்டோட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி கணக்கு. ஓகேவா,
நெக்ஸ்ட் வந்து லைட்டர். ஸோ லைட்டாக இருக்கும் 100 அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டு வெயிட். ஓகேயா. ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபாண்ட்டோட ஸ்டைல். ஸோ ஃபாண்ட்டுக்கு வந்து எப்படிலாம் ஸ்டைல் ஆட் பண்ணலாம். ஸ்டைல் மீன்ஸ் வந்து அதில் வந்து நார்மல் ஸ்டைலாகவே இருக்கட்டுமா, இட்டாலிக்கா, இல்லை ஒபிலிக்யூவா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் நார்மல் அப்படின்றது வந்து ஸ்டாண்டர்ட் அப்ரைட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட்டாலிக் என்னும்போது ஸ்லாண்டட் கர்சிவ் ஸ்டைல். ஓகேயா. ஸோ ஸ்லாண்ட் ஆகி ஒரு கர்சிவ் ரைட்டிங்கில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒப்ளிக்யூவில் வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்லாண்டட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணி பார்ப்போம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபாண்ட் ஸ்டைலு சைஸுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபாண்ட் ஸ்டைலில் வந்து நம்ம நார்மலில் வந்து நார்மலாக தான் இருக்கும். ஸோ இட்டாலிக்குன்னு வச்சு பார்ப்போம். ஸோ இட்டாலிக் வச்சா கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபாண்ட் வெயிட் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்லாண்ட் ஆனது நம்மளுக்கு ஒன்றும் வந்து தெளிவாக தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஸோ ஸ்லாண்ட் ஆகிருக்கு. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக இப்போ தெரியுது. ஸோ இதில் வந்து ஒப்ளிக்யூ போடுறோம். ஸோ சரி இது இப்போ ஃபாண்ட் வெயிட் ரிமூவ் பண்ணிட்டு ஃபாண்ட் ஸ்டைல்னு போடுறேன். இதில் ஒப்ளிக்யூ அப்படின்னு போடும்போது சேம். இது வந்து ஆனால் மேத்தமெட்டிக்கலாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு எனக்கும் தெரியல. ஸோ ரெண்டுமே சேம் தான். ஓகேயா. இருக்குன்றதை தெரிஞ்சுங்க. ஸோ நார்மல்னு ஒன்று இருக்குது. ஸோ நார்மலாக இருக்கும். ஓகேயா. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாண்ட்ஸ். ஸோ இந்த கூகுள் ஃபாண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ரொவைட்ஸ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஆன்லைன் ஃபாண்ட்ஸ் ஃபார் வெப் டெவலப்மெண்ட். ஸோ நம்மளோட வெப் டெவலப்மெண்ட்டுக்காக கூகுள் வந்து நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து ஆன்லைன் ஃபாண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கூகுள் ஃபாண்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா நமக்கு வந்து இன்டர்நெட் கண்டிப்பாக தேவை. ஓகேயா. இன்டர்நெட் இருக்கும்போது தான் நம்மளால் ப்ராப்பராக வந்து ஃபாண்ட்டெல்லாம் யூஸ் பண்ண முடியும். இன்டர்நெட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபாண்ட் யூஸ் பண்ணுறது ஒரு கஷ்டமாயிடும். ஓகேயா. ஓகே. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாண்ட்ஸில் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் வந்து இருக்குன்றாங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸின்றாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் டிசைன்ஸுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஃபாண்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாப்பின்ஸ், ரொபோட்டோ, ஓப்பன் சான்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ் சான்ஷிட் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் மாதிரி வந்திருக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாண்ட்ஸை வந்து நம்மளோட HTML வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க்கு. இது வந்து அந்த லிங்க் எந்த ஃபாண்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபாண்ட் நேமை இந்த இடத்துல போட்டுக்கணும். இது ஒரு பேக்கப்புக்கு இந்த நேமை போட்டு வச்சுக்கலாம் வேணும்னா. ஸோ நம்ம வந்து ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு எடுத்து பார்ப்போமா. இதில் போய்ட்டு கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஸோ கூகுள் ஃபாண்ட்ஸ் கூகுள் ஃபாண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் கூகுள் ஃபாண்ட்ஸில். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இங்கேருந்து எதை வேணால் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேயா. ஸோ நான் இதை சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு கெட் ஃபாண்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தா நம்ம அது வேணாம் இதே எடுத்துக்கலாம். இது நல்லாயிருக்கு ஒரு மாதிரி. ஸோ இது எடுத்துகிட்டு பார்த்தோன்னா கெட் எம்பெடட் கோடு. ஸோ இந்த எம்பெடட் கோடில் வந்து நம்ம வந்து இதை காப்பி பண்ணி நம்மளோட
இதை காப்பி பண்ணி நம்மளோட HTML பேஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்க எப்படி யூஸ் பண்ணுன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட HTML ஹெட்டில் வந்து இது பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருக்காங்க. CSS கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து CSSல வந்து இதை காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் பேஸ்ட் பண்ணியாச்சா. பட் இதில் வந்து ப்ராப்ளம் எதுவும் காட்டுது. ஸோ 1 மினிட் ஏன்றதை சொல்கிறேன். ஸோ அது ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல இருக்கிற இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பாடி சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டைல்ஸில் பாடியிலே அப்ளை ஆகட்டும். ஓகேயா, இப்போ வந்து நம்ம வெப்சைட்டில் போயிட்டு பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக நம்மளோட அந்த டெக்ஸ்ட் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஸோ சூப்பர். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா கூகுளில் இருக்கிற ஃபாண்ட்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணணும். ஓகேயா, ஸோ கூகுள் ஃபாண்ட்ஸ்ன்னு சர்ச் பண்ணி போயிட்டு நீங்கள் வந்து அது என்ன வேணுமோ எடுத்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கூகுள் ஃபாண்ட்ஸு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபாண்ட்ஸ் வந்து கூகுளில் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து இதில் வந்து வெப்சேஃப் ஃபாண்ட்ஸ்னு சொல்லிட்டு சில ஃபாண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து வெப்சேஃப் ஃபாண்ட்ஸ்னால் இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டு ஃபாண்ட்ஸ். ஓகேயா, இப்போ நீங்கள் வந்து கூகுள் ஃபாண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு நெட் இல்லைனாக்கா லோட் ஆகிறது வந்து லோட் ஆகாது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி இருக்கிற ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு போகிறதே நல்லது அப்படின்ற மாதிரி வெப்சேஃப் ஃபாண்ட்ஸ்னு சொல்லிட்டு சிலது கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபாண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏரியல், வெர்டேனா, நெக்ஸ்ட் வந்து டைம்ஸ் நியூ ரோமன், ஜார்ஜியா, க்ரூரியர் நியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 5 கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஸோ இது மாதிரி வந்து இங்கே நாங்கள் நம்மளோட வெப்சைட்டில் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு இதை இன்ஸ்டாலும் பண்ண தேவையில்ல. இது வந்து லோட் ஆகிறதும் வந்து குயிக்காக லோட் ஆகி நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் வந்து கொடுக்கும். ஓகேயா, ஸோ இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ற இதை வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். வெர்டேனா ஃபாண்ட் ஃபேமிலியில் இதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சிங்கிள் வெர்டேனா. ஓகேயா, ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து நம்ம அவுட்புட்டில் போய் பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா வெர்டேனாவோட இது வந்து அப்ளை பண்ணியிருக்கு. அடுத்து வந்து வேறு என்ன இருக்குது, ஜார்ஜியா, GEOR ஸ்பெல்லிங்னா GIA. ஸோ ஜார்ஜியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நம்மளோட வெப்சைட்டில் போய் பார்க்குறோம். ஸோ அதோட இது மாறி இருக்குது ஃபாண்ட் ஸ்டைல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குன்னா க்ரூரியர் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபாண்ட்ஸ் வர்சஸ் வெப்சேஃப் ஃபாண்ட்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கு இல்லை இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கூகுள் ஃபாண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி தான் நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணணும். இல்லைனாக்கா வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக லோட் ஆகாது. உங்களுக்கு வந்து இன்டர்நெட் இஷ்யூ இருக்குன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து அடி வாங்கும். ஓகேயா, இதே வந்து வெப்சைட் ஃபாண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால்டாக இருக்கிறதுனால அது உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண வேணாம், எல்லாமே ப்ராப்பராக வந்து ரன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து மோர் டிசைன் ஆப்ஷன். ஸோ இந்த கூகுள் ஃபாண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் இருக்கிறதுனால இதில் வந்து மோர் டிசைன் ஆப்ஷன் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட் ஃபாண்ட்ஸில் வந்து சிலது தான் நம்ம வந்து ப்ரீ இன்ஸ்டாலில் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து லிமிட்டடாக இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் அப்பியரன்ஸ் வந்து இதோட அப்பியரன்ஸ் வந்து மாடர்னாக இருக்கும். பட் வந்து இப்போ சேஃப் ஃபாண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபாண்ட்டாக இருக்கும். ஓகேயா, ஸோ
ட்ரெடிஷ்னல் ஃபாண்ட், மாடர்ன் ட்ரெடிஷ்னல் அப்பியரன்ஸ், மாடர்ன் அப்பியரன்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கு நடுவில் இதுதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வயர்ஸ் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது இன்டர்நெட் தேவைப்படுது. இதுக்கு வந்து ஆஃப்லைன்லேயே ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ பெஸ்ட் ப்ராக்டிஸ் யூஸ் கூகுள் ஃபாண்ட்ஸ் வித் வெப்சேஃப் ஃபாண்ட்ஸ் ஃபால்பேக். ஸோ கூகுள் ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து வெப்சேஃப் ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட வந்து முடிவடைகிறது. நன்றி, வணக்கம் காய்ஸ்.